பள்ளிகளில் கூட வந்து அதுவும் அங்கே ஆடிட்டோரியம்லேயே வச்சு இந்த மாதிரி நடந்திருக்குன்னா எப்படி அது தெரியாமல் போகும்? அப்போ அந்த ஆள் மட்டும்தான் இருந்தாரா? இந்த பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக எந்த ஆசிரியையும் இல்லையா? பெண் ஆசிரியர்கள் யாருமே கூட இல்லையா? அது எப்படி பெண் ஆசிரியர்களோ இல்லை யாரோ ஒரு பாதுகாப்புக்கு பெண்களை போடாமல் ஒரு ஆண் மட்டும் எப்படி அங்கே இருக்க முடியும்? இந்தியாவெங்கும் பெண் மருத்துவர்கள் எல்லா மருத்துவர்களும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 24 மணி நேரம் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் வந்து எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டு போராடிட்டு இருக்காங்க. இதில் கொடுமை என்னன்னா, மமதா பானர்ஜி சேர்ந்து போராடுறேன்றாங்க. யார் எதிர்த்து போராடுறாங்கன்னு தெரியல. இப்போ உங்கள் சொந்த மாநிலத்தில் தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு வரிசையாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கொடூரமாக கற்பழிப்பு என்பதும், பெண்களை ஏமாற்றுவதும், பெண்களை விபச்சாரத்தில் தள்ளுவதும், பெண்களுக்கு வந்து பலவிதமான கொடுமைகள் நடப்பது தமிழ்நாட்டில் நடக்குது இல்லையா? அப்போ 60-70 வருட திராவிட ஆட்சியில் நீங்கள் எதை மாற்றி இருக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் ஒரு கட்சியும் சரி, கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்னன்னா பெண்கள் முன்னேற்றத்துக்கு நாங்கள் தான் பாடுபடுறோம், அவர்களுக்கு சரிசமமாக உரிமைகளை வாங்கி தருவதற்கு நாங்கள் நிற்கிறோம்ன்ற நிலைப்பாடை எடுக்கக்கூடிய கட்சிகள் இவங்க எல்லாருமே. சமூக நீதியை பற்றி பெருசாக பேசுவாங்க. இவங்கெல்லாம் சமூக நீதி, சமூக அரசியலை பற்றி, பெண் விடுதலையை பற்றி, பெண்கள் முன்னேற்றம், பெண் கல்வி, இப்படியெல்லாம் பேசுகிற இந்த கட்சிகள் ஏன் வந்து எங்கே பெண்களுக்கு கொடுமை நடந்தாலும் அதை பற்றி பேச மாட்டேன்னு சொல்கிறாங்கன்றது எனக்கு புரியவே இல்லை. அதே தான் பாஜக ஊபியில் நடந்துச்சு, உத்தரப்பிரதேசில் நடந்துச்சு, குஜராத்தில் நடந்தது. அங்கே பெண் குழந்தைக்கு இப்படி நடந்துச்சு, பெண்களுக்கு இப்படி நடந்ததுன்னா அப்போ மற்ற மாநிலத்தில் இருக்கும் பெண்கள் வந்து பெண்கள் இல்லையா? இல்லை உங்கள் கண்ணுக்கே தெரியாதா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் சமூக செயற்பாட்டாளர் திருமதி ராதா ஜவஹர் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். கிருஷ்ணகிரியில் என்சிசி கேம்புக்கு சென்றிருந்த 17 சிறுமிகளை 13 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து எங்கன்னா அவங்க படிக்கிற பள்ளியிலேயே இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன மேடம்? பின்னணி அப்படிங்கிறத விட இந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பதை முதல்ல வந்து நம்ம கண்டிச்சே ஆக வேண்டும். அதுவும் குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு நேரும் இந்த மாதிரி செயல்கள் வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. இதை யார் செய்திருந்தாலும் அவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதில் நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த 17 பெண் குழந்தைகள் அங்கே தங்க வச்சுருக்கிறாங்க. அது என்சிசி கேம்புக்காக தங்கினதா சொல்கிறாங்க. அந்த என்சிசி கேம்பை நடத்தியவர், அதாவது இவங்களுக்கு பயிற்சி கொடுத்த பயிற்சியாளர் என்பவர் தான் அவரோடு சேர்ந்து அவர் செய்திருக்கிறார். இதற்கு துணையாக அந்த பள்ளியை சேர்ந்தவர்களும் உதவி இருக்கிறார்கள் அப்படின்லாம் நியூஸ் சொல்கிறாங்க. நம்ம முழுவதுமாக எல்லாத்தையும் பேப்பரில் வர்றது, ஊடகத்தில் வர்றது நம்ப முடியாவிட்டால் கூட அந்த கொடுமை நடந்திருப்பது கண்டிப்பாக தெரியுது. இதில் அரெஸ்ட் எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்க வேணும்னா, எப்படி வந்து என்சிசி, இப்போ வந்து நானும் என்சிசி முடித்தவன் தான், ஆனால் வந்து என்சிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ட்ரைனிங் கொடுக்கறது அதுக்கான சர்டிஃபைட் பீப்புள் தான் பண்ணணும். உங்களுக்கு எல்லாரும் பண்ண முடியாது. அதற்காக பயிற்சி எடுத்து இதற்காக சர்டிஃபை ஆன அவங்க மட்டும்தான் அது வந்து பண்ண முடியும். ஆனால் இதில் அவங்க சொல்கிற அந்த குற்றச்சாட்டு எழுப்பி இருக்கக்கூடிய ஆள் ஒரு சிவராமன், ஆமாம், அவர் ஒரு கட்சியை சேர்ந்தவராக சொல்கிறார்கள். முன்னாள் இருந்திருக்காரு, அப்புறம் எடுத்து அவர் வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. அவருக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அது எப்படி எந்த விதமான சர்டிஃபைடு ஆளாகவோ இல்லாமல், இல்லை வந்து சரியான ஆள் இல்லாமல் அந்த பள்ளி எப்படி அவர் எடுத்தது முதல்ல வேலைக்கு, எந்த பேக்ரவுண்டு? இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் குழந்தைகள் கிட்ட நடக்கிறதுனால போக்சோ சட்டமும் வந்து மிக கடுமையாக இருக்குது இப்போ. அதனால் எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த மாதிரி எடுக்கும்போது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பயிற்சியாளர்களாக இருந்தாலும் எல்லா விதமான செக்கிங்கும் நடந்து அவர்களை பற்றி எல்லா விசாரணைக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஆட்களை வந்து எடுக்கிறாங்க. இங்கே எப்படி அதை எடுத்தாங்கன்றது தெரியல. அவர் அந்த 13 சிறுமிகளிடம், அதில் ஒரு சிறுமியை தான் குறிப்பாக சொல்கிறாங்க, அந்த பொண்ணு தான் வெளியில் கொண்டு வந்திருக்கா. ஏன்னா அதில் பயங்கரமாக பாதிக்கப்பட்ட அந்த பெண் வெளியில் சொல்லி தான், பெண் குழந்தை சொல்லி தான் வெளியில் வந்திருக்கு. அப்போ இவர் முதல் முறையாகத்தான் செய்தாரா என்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழுது. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு தடவை யார்கிட்டையும் அந்த மாதிரி தவிர, அதுவும் 12 வயது சிறுமின்னும் போது ரொம்ப சின்ன பொண்ணு, அது குழந்தைன்னு தான் சொல்லணும். அவர் வந்து கண்டிப்பாக இதற்கு முன்பே இது மாதிரி ஒரு இருக்கிறவங்க தான் வந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா நோட்டட் அஃபெண்டர்ஸாக தான் இருப்பாங்க. இவங்க வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி தவறுகள்
இவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். கண்டிப்பாக முதல் தடவையாகவோ இல்லை திடீர்னோ செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ஆட்கள் வந்து எப்பயுமே தவறு செய்பவர்களாகத்தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவர் வந்து எப்படி அதை எடுத்தாங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி இவர் வந்து எவ்வளோ எத்தனை பெண்களிடம் பெண் குழந்தைகளிடம் தவறாக நடந்தனார்ன்றது நமக்கு தெரியவே இல்லை. இந்த மாதிரி இந்த ஆண்கள் வந்து பள்ளிகளில், அதுவும் பெண் குழந்தைகள் படிக்கிற பள்ளிகளில் கண்டிப்பாக நம்ம என்கரேஜ் பண்ணவே முடியாது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி இவரை உள்ளே எடுத்திருக்காங்க, அப்போ அந்த பள்ளிக்கும் இந்த பயிற்சியாளருக்கும் என்ன சம்பந்தம், அதே மாதிரி அந்த பள்ளியில் இருக்கிற சில ஆசிரியர்களே இவருக்கு உதவி செய்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயமாக நமக்கு தெரிகிறது. ஸோ அப்படி அது இன்னொன்று, இது மெட்ரிகுலேஷன் பள்ளி, அது ப்ரைவேட் ஸ்கூலு, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வர பள்ளி, சிபிஎஸ்சி பள்ளியெல்லாம் கிடையாது. இதே சின்மையால் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தது கோயம்புத்தூரில். இதே மாதிரி அது இவ்வளோக்கும் அவங்க 2 பேரும் நெருங்கியெல்லாம் பழகலை. அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டார். இந்த பிடி மாஸ்டர் ஏதோ காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை ஆனப்போ உடனே வந்து அந்த பிரின்சிபல் அரெஸ்ட் பண்ணாங்க. ஊடகங்கள் எல்லாம் பரபரன்னு எழுதுனாங்க. ஒரு ஹிந்து பள்ளியாக இருந்ததுனால எவ்வளவு களங்கம். அதே மாதிரி பிஎஸ்பிபி பள்ளியில் ஒரு முன்னாள் மாணவி, இப்போ கூட இல்லை, அவங்கெல்லாம் வெளியில் போயிட்டு இப்போ எங்ககிட்ட வந்து அங்கே இருந்த வாத்தியார் வந்து என்கிட்ட தவறாக நடந்தார்னு இப்போ சொல்லி, அதற்கப்புறம் அதை பற்றி பரபரன்னு நிறைய எழுதி அப்படியே மொத்த தமிழ்நாடே வந்து கொந்தளிக்க வச்சாங்க நிறைய பேர். அதுவே இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளியவே அடிச்சுன்னு இருக்கா. அந்த பெண் கீழே இருந்து விழுந்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஏகப்பட்ட கதைகள் வந்தது, பிரச்சனையெல்லாம் வந்தது. அப்படி பார்க்கும்போது இந்த பள்ளி, இப்போ இந்த கிங்ஸ்லி பள்ளி யாருடையது என்பதை நம்ம பார்க்கணும், நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் இதை பற்றி பெருசாக யாரும் பேசலை, எனக்கு தெரிஞ்சு பேசலை. இப்போ வந்து அரெஸ்ட் ஆகிருக்கு, அதெல்லாம் பேசு. ஆனால் ஊடகங்கள் வந்து அந்த பள்ளியை பற்றி எந்த குற்றச்சாட்டையும் வைக்கவில்லை. இல்லை பத்திரிகையில் வந்து அந்த பள்ளியை தாளாளர் இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சாருன்னு அவரை பற்றி எதுவும் பேசலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பெருசாக யாரும் வாயக்கூட திறக்க மாட்டேன்றாங்க. மிகச்சரியாக நான் சொல்ல வேண்டும் என்றால், மணிப்பூருக்காக நிறைய அரசியல்வாதிகள் மணிப்பூரில் பெண்களை வந்து இப்படி படுத்துறாங்க அப்படி படுத்துறாங்க தூக்கி போகிறாங்க அப்படிலாம் சொன்னவங்க இப்போ இந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை பற்றியெல்லாம் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் அங்கே நடந்தது வந்து ஒரு கலவரம். அங்கே ஏற்கனவே பிரச்சனைகள் வந்து பல ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே சிறு பெண்களுக்கே இந்த நிலைமை தான். தமிழ்நாட்டில் நடந்து இப்போ நான் வரிசையாக 4-5 சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது தவிர வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பான ஊரா தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. பெண் குழந்தைகளுக்கு குறிப்பாக இது பாதுகாப்பாக இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இங்கே. அப்போ பள்ளிகளில் கூட வந்து அதுவும் அங்கே ஆடிட்டோரியம்லேயே வச்சு இந்த மாதிரி நடந்திருக்குன்னா எப்படி அது தெரியாமல் போகும்? அப்போ அந்த ஆள் மட்டும்தான் இருந்தாரா? இந்த பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக எந்த ஆசிரியையும் இல்லையா? பெண் ஆசிரியர்கள் யாருமே கூட இல்லையா? அது எப்படி பெண் ஆசிரியர்களோ இல்லை யாரோ ஒரு பாதுகாப்புக்கு பெண்களை போடாமல் ஒரு ஆண் மட்டும் எப்படி அங்கே இருக்க முடியும்? கண்டிப்பாக ஒரு பெண்ணும் இருந்து ஒரு 17 பெண்களை வந்து தங்க வைக்கும்போது அது அவங்களுடைய பெற்றோர்களுக்கு இது தெரியாமல் இருந்ததா என்பதும் எனக்கு தெரியலை. பெற்றோர்கள் எப்படி அனுமதிப்பார்கள்? ஒரு 5 நாள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் தங்க வைக்கும்போது இவர்களுக்கு பாதுகாப்பாக யார் இருப்பாங்க, யார் கூட இருக்கிறாங்க, எல்லாமே தெரியும் இல்லையா? இந்த பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு இது இருக்கு இல்லை? அந்த காலத்துலேருந்து அப்படி தான். எங்கேவே அது வந்து பெண் குழந்தைகளை அனுப்போம்னா அதுக்கு பாதுகாப்பாக 2-3 ஆசிரியர்களும் போகத்தான் செய்வாங்க, பெண் ஆசிரியர்களும் இருப்பாங்க. அப்படி எதுவுமே வந்து இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரே மர்மமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம், பாதுகாப்பு இல்லை. பெண் குழந்தைகளுக்கு இப்படி நடக்கும்போது நீங்கள் சொல்கிற எந்த சித்தாந்தமுமே இங்கே எடுபடலையே. அப்போ நீங்கள் இதை பற்றி வந்து வாயை யாருமே திறக்க மாட்டீங்களா? இன்னொரு விஷயத்தையும் இதோட கனெக்ட் பண்ணி சொல்லணும். இப்போ சமீபத்தில் பெண் டாக்டர் மேற்கு வங்கத்தில் வந்து கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ சிபிஐக்கு வசம் வந்து கேஸை ஒப்படைச்சிருக்காங்க. ஆனால் 7 நாட்களில் நடந்த பிரச்சனைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 7 நாட்களில் வந்து அந்த கல்லூரியவே அந்த தாளாளர் மேலேயும் இந்த டவுட் வந்து அவங்கள மாற்றி அவரை இன்னொரு கல்லூரிக்கு தாளாளரை போட்டு அவர் மேற்கு வங்க முதல்வர் ரொம்ப நெருக்கமாக இருந்தார் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு கலவரமாக கூட வெடிச்சது. கடைசியில் வந்து யார் செஞ்சாங்கன்றதே தெரியாமல் போயிடுச்சு. ஒருத்தரா, ஒன்றுக்கு மேற்பட்டவரா, எதுவுமே தெரியல. ஆனால் யாருமே நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வாயை திறக்கல. குஜராத்லேயோ உத்தரப்பிரதேசத்துலையோ இந்த பெண் குழந்தைக்கு நடந்த கொடுமை ஏதாவது நடந்திருந்ததுன்னா இந்நேரம் நீங்கள் குயமுயோன்னு கத்தியிருப்பாங்க. மேற்கு வங்கத்தில் நடத்ததுக்காக இங்கே யாருமே வந்து அதை பற்றி வாயை திறக்கலையே. இங்கேருந்து ஒரு கமிட்டி போட்டு போய் பார்த்துட்டு வரலாம்ல. இந்தியாவெங்கும் பெண் மருத்துவர்கள், எல்லா மருத்துவர்களும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 24 மணி நேரம் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் வந்து எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டு போராடிட்டு இருக்காங்க. இதில் கொடுமை என்னன்னா, மமதா பானர்ஜி சேர்ந்து போராடுறேன்றாங்க. யாரை எதிர்த்து போராடுறாங்கன்னு தெரியலை.
இது அந்த ஹாஸ்பிட்டலே அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது தான். இவங்க அங்கே இருந்துக்கிட்டு அவங்க ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு அரசியல் ஒன்று தெரிகிறது. இங்கே இந்தியாவில் வந்து என்னென்னா, பெண்களுக்கு நேரும் கொடுமைகள் பாஜக மாநிலத்தில் நடந்தால் ஒரு மாதிரியும், பாஜக அல்லாத மாநிலங்களில் நடந்தால் ஒரு மாதிரியும் தான் இருக்குது. அதற்கேற்ற மாதிரி தான் மாறுபடுது. இங்கே வந்து நிலைப்பாடும் சரி, எதிர்ப்பும் சரி, போராட்டங்களும் சரி. திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் ஒரு கட்சியும் சரி, கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்னன்னா பெண்கள் முன்னேற்றத்துக்கு நாங்கள் தான் பாடுபடுறோம், அவர்களுக்கு சரிசமமாக உரிமைகளை வாங்கி தருவதற்கு நாங்கள் நிற்கிறோம்ன்ற நிலைப்பாடை எடுக்கக்கூடிய கட்சிகள் இவங்க எல்லாருமே. சமூக நீதியை பற்றி பெருசாக பேசுவாங்க இவங்கெல்லாம். சமூக நீதி, சமூக அரசியலை பற்றி, பெண் விடுதலையை பற்றி, பெண்கள் முன்னேற்றம், பெண் கல்வி, இப்படியெல்லாம் பேசுகிற இந்த கட்சிகள் ஏன் வந்து எங்கே பெண்களுக்கு கொடுமை நடந்தாலும் அதை பற்றி பேச மாட்டேன்னு சொல்கிறாங்கன்றது எனக்கு புரியவே இல்லை. அதே பாஜக ஊபியில் நடந்துச்சு, உத்தரப்பிரதேசில் நடந்துச்சு, குஜராத்தில் நடந்தது, அங்கே பெண் குழந்தைக்கு இப்படி நடந்துச்சு, பெண்களுக்கு இப்படி நடந்ததுன்னா அப்போ மற்ற மாநிலத்தில் இருக்கும் பெண்கள் வந்து பெண்கள் இல்லையா, இல்லை உங்கள் கண்ணுக்கே தெரியாதா? இப்போ உங்கள் சொந்த மாநிலத்தில் தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு வரிசையாக நடந்து கொண்டு இருக்கிறதே. இந்த கொடூரமாக கற்பழிப்பு என்பதும், பெண்களை ஏமாற்றுவதும், பெண்களை விபச்சாரத்தில் தள்ளுவதும், பெண்களுக்கு வந்து பலவிதமான கொடுமைகள் நடப்பது தமிழ்நாட்டில் நடக்குது இல்லையா? அப்போ 60-70 வருட திராவிட ஆட்சியில் நீங்கள் எதை மாற்றி இருக்கிறீங்க? படித்ததுனால முன்னேறிட்டாங்களா? இப்போ இன்னொரு கேஸும் நடந்தது இல்லையா? இன்னொரு கற்பழிப்பு ஏதோ ஒரு சமீபத்தில் ஒன்று நடந்தது. ஒருத்த நாடு இல்லை. அந்த கேஸில் கூட வந்து அந்த பெண் படித்து வேலை பார்ப்பவள் தானே, வேலை பார்க்கும் ஒரு பெண்ணை தானே அந்த மாதிரி கொடுமையாக கற்பழிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் படித்த பெண்ணாக இருந்தானே, படிக்காத பெண்ணாக இருந்தானே, சிறு பெண்ணாக இருந்தானே, வயதான மூதாட்டியாக இருந்தானே, யாராக இருந்தாலும் கொடூரமாக இந்த மாதிரி மானபங்கப்படுத்தப்படுவதும் கற்பழிக்கப்படுவதும் உங்கள் தமிழ்நாட்டில் நடக்கும்போது இங்கே பெண்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள்? இங்கே எத்தனை பெண் எம்பி இருக்கிறாங்க? இருக்கிற 2-3 பேரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க இதை பற்றி. சரி, கண்டிக்க கூட வேண்டாம், அட்லீஸ்ட் இதற்கான ஒரு அனுதாபத்தையாவது நீங்கள் சொல்லலாம் இல்லையா? சரி, அங்கே அந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த குடும்பத்தை போய் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? பார்க்கலையே. ஆனால் இங்கேருந்து மணிப்பூர் போயிட்டு நீங்கள் உங்களோட ஆதரவையும் அனுதாபத்தையும் தெரிவிச்சுட்டு வரீங்க. மணிப்பூரில் இருக்கும் பெண்களுக்கு அவங்களுக்கு தேவையா, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கும் பெண்களுக்கு தேவையா, இல்லை மற்ற இடங்கள்ல எல்லாம் போய் நீங்கள் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு உடனே விசிட் பண்ணுறீங்க? இதே ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்டெரிலைட்டில் பிரச்சனை நடந்து இவங்க ஆட்சியில் இல்லாதப்ப அங்கே அந்த கலவரத்தில் இறந்தபோது இங்கேருந்து எல்லாரும் ஃப்ளைட்டு பிடிச்சி போய் பார்த்தாங்க. ட்ரெயின் ஏறி ஃப்ளைட் ஏறி போய் பார்த்துட்டு ஆதரவெல்லாம் தெரிச்சுட்டு வந்தாங்க. இங்கே நடக்கும் இந்த மாதிரி கொடூரங்களுக்கு ஒரு பெண் எம்பியோ எம்எல்ஏ மந்திரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பெண்கள் மந்திரி ஆக முடியாது, அது வாய்ப்பும் கிடையவே கிடையாது, இவங்க ஆக்கவும் மாட்டாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண் அமைப்புகள், பெண்களுக்கு எதிராக அநீதியை நடக்கும் அந்த பெண்கள் அமைப்பு, ஹியூமன் ரைட்ஸு, அப்புறம் இந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட கழகம்ன்ற ஒன்று இருக்குது. இங்கே பெண்களை பற்றி பெருசாக பேசிகிட்டே இருப்பாங்க. ஈவே ராமசாமி அவர்கள் தான் வந்து பெண்களுக்கான எல்லா உரிமையும் நிலைநாட்டினார் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டமே இருக்குங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்போ மற்ற ஊரில் நடக்கிறத பற்றி பேசுகிற நீங்கள் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் அநீதியை பற்றி ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம சினிமா நடிகைகள் ஆனால் ஒன்றா ஒரு பெருசாக வந்து நிற்பாங்க. ஏன் இப்போ இந்த மேற்கு வங்கத்தில் நடந்த பெண் டாக்டருக்காக சொல்லுங்கள், நீங்கள் நிர்பயாவுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து குரல் கொடுப்பீங்களா? ஏன் இதுக்கு சொல்லுங்கள். எங்கேயோ இருக்கிற உத்தரப்பிரதேஷ்லையும் குஜராத் மணிப்பூரில் நடக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கூட நிற்கிறேன்னு சொல்கிறவங்க ஏன் வந்து இங்கே நடக்கிற இந்த மாதிரி பெண்களுக்கு நடக்கும், அதுவும் மாணவிகள் அவருக்கு எடுத்ததாக தான் நடந்திருக்கு. அப்போ சூர்யா, ஜோதிகா இவங்கெல்லாம் வந்து சமூக நீதி, அவங்களோட தம்பி கார்த்தி, அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் வரிசையில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த நடிகைகள், இயக்குனர்கள் இவங்கெல்லாம் நீங்கள் சமூக நீதியை பற்றி ரொம்ப பேசுகிறீங்க, வெளில வந்து அதை கண்டிக்கிறேன் இதை கண்டிக்கிறேன்னு சொல்கிறீங்களே, ஏன் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பேச வேண்டியது தானே? சொல்லலாம்ல, சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்ல, பெண் குழந்தைகளுக்கு எதிரான அந்த மாதிரி வன்புணர்வுகள் நடப்பதை பற்றி நிறைய பேர் படம் எடுத்திருக்காங்க. அதில் ஒருத்தர் சித்தார்த்னு ஒருத்தர், அவருடைய படம் கூட சமீபத்தில் நான் பார்த்துருக்கேன். நான் சித்தாவோ ஏதோ ஒரு படம்லாம் வந்து பார்த்தேன். ஸோ இப்போ இந்த இதில் வந்து இதை பற்றி பேசலாமே, இந்த பிரச்சனையை பற்றி பேசலாம். பாரஞ்சித்தவர்கள்லாம் இந்த கொடுமையை பற்றி பேசலாம். ஏன் சமூக உரிமைக்காகவும் சமூக நீதிக்காகவும் நாங்கள் குரல் கொடுத்து கொண்டே இருக்கும் சொல்லும் இந்த திரையுலகத்தை சேர்ந்த எவருமே தமிழகத்தில் நடக்கும் பெண் குழந்தைகளுக்கோ பெண்களுக்கு எதிரான நடக்கும் அநீதியை பற்றி வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க.
அப்போ இவங்க போடுற அந்த இவங்க உங்கள் படங்களை தயாரிப்பதும் உங்களுக்கு பணம் கொடுப்பதும் நீங்கள் சம்பாதிப்பதற்கு உதவியாக இருப்பவர்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சப்போர்ட்டாக இருப்பீங்க, மற்ற விஷயத்தை பற்றி பேச மாட்டாங்க. இன்றைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிலைமை. இங்கே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. அதை வந்து மறைக்கிறாங்க இவங்க. ஒரு பக்கம் டாஸ்மாக்கால் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இன்னொரு பக்கம் போதைப் பொருளால் பாதிக்கப்படுகிறார்கள், இன்னொரு பக்கம் அவர்களுக்கு எதிராக நடக்கும் இந்த வன்புணர்வுகள், பலாத்காரம், இந்த மாதிரி விஷயங்களால் பெண் பெண்களும் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கு காரணம் இவங்க வந்து திராவிடம் என்ற பெயரில் நிறைய சீரழிவுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயத்தையும் நான் இதில் கொண்டு வர விரும்புகிறேன். இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஒன்று எல்லா பக்கமும் நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இதை பற்றி நான் கொஞ்சம் அதை பற்றி சொல்லணும். ஏன்னா பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களில் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டும் ஒரு அங்கம் வகிக்குது அப்படின்னு சொல்ல வரேன். ஏன் இது வந்து இப்போ சொல்லணும், இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஹாப்பி ஸ்ட்ரீட்ன்றது பெண்கள் ஞாயிற்றுக்கிழமையான வெளியில் வந்து ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு போட்டு. அதில் ஒரு விஷயத்தை பார்த்தேன் நான். அதில் பெண்கள் காலையில் எழுந்திரிச்சு வந்து டான்ஸ் ஆடுறாங்க, பல பேரோட சேர்ந்து பேசுகிறாங்க, கலந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதனால் நீங்கள் சாதிப்பது என்ன? இந்த பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் அங்கே வந்து ஆடும் பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லித்தர விரும்புகிறீங்க? அங்கே நிறைய ட்ரக்ஸ் புலங்குறதாக நான் கேள்விப்பட்டேன், நிறைய அத்துமீறல்கள் நடப்பதாகவும் நான் கேள்விப்பட்டேன். ஏன் இந்த பெண் குழந்தைகளுக்கு அவர்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல உதாரணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது? நீங்கள் கூட்டு வந்து ஒரு ஸ்வச் பாரத் மாஸ்க் கிளீனிங் பண்ணுங்கள். தமிழ்நாடு தான் நாரி போயிருக்கேன் சுத்தமே இல்லாமல். மாஸ்க் கிளீனிங் பண்ணுறதுக்கு உதவி செய்யுங்க, அதை செய்ய சொல்லுங்கள். இல்லை இல்லாதவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஏதோ ஒரு ஏரியாவில் போயிட்டு உதவி செய்வதற்கு. நான் சென்னையை எடுத்துட்டாலே ஏகப்பட்ட இடங்கள் அந்த மாதிரி இருக்குல்ல, அடிமட்ட மக்கள் வாழும் இடங்கள் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது, அங்கே போய் பண்ண சொல்லுங்கள். பண்ண மாட்டேன். இன்னொன்று, சண்டே வந்து சர்ச் இருக்கும் உங்களுக்கு, சர்ச்சில் ஃபுல்லாக மாஸ் இருக்கும். அதனால் அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வெளியே வரமாட்டாங்க, ஃபுல்லாக சர்ச்சுக்கு அட்டன் பண்ண போயிடுவாங்க, முக்கால்வாசி பேர். சில பேர் வேணாம். இஸ்லாமிய பெண்கள் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வரவே மாட்டாங்க, அவர்கள் வீட்டு பெண்களே அனுப்ப மாட்டாங்க. மிச்சம் இருக்கிற இந்து பெண்கள் மட்டும்தான் சீரழிஞ்சு சின்னாபின்னம் ஆகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களில். அதில் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் அவங்க வந்து ஆடுறதும் அதையே வந்து பெற்றோர்கள் ஊக்கப்படுத்துவதை பார்க்கும்போது எனக்கு வேதனையாக இருக்கிறது. ஏன்னா இப்போ நம்ம பலாத்காரம், கற்பழிப்பு இதெல்லாம் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதற்கு இடம் கொடுப்பதும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தானே. அப்போ நீங்கள் உங்கள் குழந்தைகளை கொண்டு போய் அங்கே விடும்போது அங்கே யார் வருவாங்க, யார் போவாங்கன்றது தெரியாது. இந்த உரத்த நாடு நிகழ்விலேயே பார்த்தீங்கனாலும் அந்த பையன் வந்து ரொம்ப மோசமான பையனாக தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெண் படித்து வேலை பார்க்கும் பையன், அந்த பையனை வந்து மோசமான பையனாக சொல்லும்போது இம்மாதிரி நடக்கும் நிகழ்ச்சிகளில் தானே. இதை கலாச்சார சீரழிவுன்னு கூட சொல்ல வரல. கலாச்சார சீரழிவுனா உடனே நம்ம பிற்போக்குத்தனமாக இருக்கிறோன்றது மாதிரி பேசுகிறாங்க. இந்த பப்பு கிளப்பு அப்படின்னு ஒன்று வந்து கொஞ்சம் காசு படைத்தவர்கள், கொஞ்சம் மேலே இருக்கிறவங்களுக்கான ஒரு இடமாக இருந்தது அவர்கள் சீரழிந்து போவதற்கு. ஆனால் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டை, அந்த பப்பு கிளப்பு கலாச்சாரத்தை நடு ரோட்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இங்கே வந்து பாட்டு போட்டு ஆட்டம் போட்டு இவங்க ஆடி அங்கே வந்து ஒரு அறிமுகமாகி அதற்கப்புறம் அங்கு வரும் இளைஞர்கள் ஒருத்தர் தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் நல்லவன் யார் கெட்டவன் யார் எதுவுமே தெரியாது. இந்த பெண்கள் ஈஸியாக வந்து ஏமாந்து போவதற்கும் சீரழிந்து போவதற்கும் ஒரு களமாக இது இருக்கிறது. இது இப்போ இவங்க வந்ததுலேருந்து இது நடந்துட்டுருக்கு, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம். இந்த சிறுமி வந்து முதல்வர்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து முதல்வர் என்ன சொல்லுவாங்க, பெருசுப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை கூட இருந்த ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு வந்து அன்னாசி பழம், பப்பாளி பழம் போடுற பழங்களும் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அந்த கோச்சருக்கு இவ்வளோ, ட்ரெயினருக்கு வந்து இவ்வளோ ஃபேவரட் பண்ணணும் அவங்க? அப்போ இதில் ஏதோ ஒரு இல்லை அவங்களும் ஸ்கூலில் இன்வால்வ் ஆகிருக்கா? கண்டிப்பாக இருக்கும். ஸ்கூல் இன்வால்வ் ஆயிருக்கான்றதை விட இவருக்கு அடுத்தபடியாக வேற இருக்காது இருப்பாங்க. இதில் ஏதோ ஒரு கூட்டு களவாணித்தனம் இருக்குன்னு தான் தோணுது எனக்கு. இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் இப்படி இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, நாம் இருந்த அந்த அமைப்பை விட்டு வெளியே வரும்போது, நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு வெளியே வரும்போது, நம்மளுடைய சமூக கட்டமைப்பை விட்டு வெளியில் வரும்போது நடக்கும் சீரழிவுகள் தான் இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஒரு 12 வயது குழந்தையை நம்ம குழந்தையாக பார்த்து தான் நமக்கு பழக்கம். இங்கே வந்து பெண் குழந்தைகளே நாம் வந்து ஒரு தெய்வமாக, கடவுளாக, மகாலட்சுமியா இப்படியெல்லாம் வழிபட்டுக்கிட்டு இருந்தப்ப இதை மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டோம் எல்லாத்தையும். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது, நீங்கள் வெளியில் அவங்க வரும்போது அந்த பெண் குழந்தைகளுக்கு அந்த பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது.
அந்த பாதுகாப்பு இல்லாமல் போகும்போது அவர்களுக்கு வந்து ஒரு குழப்பம் தான் மிஞ்சுது. எது நல்லது எது கெட்டதுன்னு கூட அவங்களுக்கு வந்து தெரியலை. இதை அதிகமாக வந்து கொண்டு வந்து சேர்க்கறது சமூக ஊடகங்கள், இந்த மாதிரியான அமைப்புகள், நிறைய அமைப்புகள். நான் சொன்ன அந்த வானவில்லாம் இதில் ஒரு அமைப்புனே வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அமைப்புகள் என்ன கொண்டு வந்து சேர்க்குது, எதுவும் தப்பு கிடையாது இந்த உலகத்தில். அதற்கு பிறகு முக்கியமான ஒரு ரோல் வகிக்கிறது வந்து சினிமாக்களும் மீடியாக்களும் தான். சினிமாக்களும் மீடியாக்களும் என்ன சொல்லிக் கொடுக்குது, எங்கே பண்பாட்டை சொல்லிக் கொடுக்குறாங்க, எங்கே கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள், எங்கே அவங்க எல்லாருமே வந்து சொல்லிக் கொடுப்பது திருப்பி திருப்பி சொல்லிக் கொடுக்கறது என்னென்னா லவ்ன்ற ஒரு விஷயத்தை பெருசாக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே இங்கே யாராவது வந்து பெற்றோர் பக்தின்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு இவங்க பாசம் பக்தி இப்படியெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நடக்குது. காதல்ன்ற பேரில் வந்து என்னென்ன சீரழிவுகளையும் காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சமூகத்தை பிரதிபலிக்கிறோம் அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. சமூகத்தில் 1000 அவலங்கள் இருக்கும். 1000 அவலங்களையும் நம்ம வந்து இப்போ இதே சினிமா எடுக்கும் இந்த சினிமாக்காரர்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். இந்த எல்லா சமூக அவலங்களையும் நீங்கள் உட்கார்ந்து உங்கள் 10 வயது பெண்ணிடம் வந்து பேசுவீர்களா, இல்லை உங்கள் 12 வயது பையனிடம் பேசுவீர்களா? நம்ம எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு தானே பேசுவோம். எது அப்பப்போ தெரியணுமோ அது அப்பப்போ தெரிஞ்சுக்கும். நம்ம அப்படிப்பட்ட உங்களுக்கு தெரிய வேண்டியது வளர வளர ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் தெரிய வேண்டிய விஷயங்கள் தெரியும். நாம் அதை வந்து பெரிதுபடுத்தோ மிகப்படுத்தியோ பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு சினிமாவில் மீடியாவில் என்ன பண்ணுறாங்க, மிகப்படுத்தி காண்பிக்கிறார்கள். காதல் என்பதை ஒரு மிகப்படுத்தி காமிக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காத பையன் படிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணுற அதை ஒரு மிகைப்படுத்தல். அப்புறம் ஜாதி கட்டமைப்பு, ஒரு கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு அதெல்லாம் வந்து முடிஞ்சு போடுது. அதை ஒன்று காமிக்கிறாங்க. அதையெல்லாம் மிகப்படுத்தி காமிக்கிறாங்க. காதலிக்கிற மாதிரி, காதலுக்காக உயிரை விடுற மாதிரி, அப்புறம் காதலுக்காக ஓடி போகிற மாதிரி, காதலுக்காக தியாகம் பண்ணுற மாதிரி, இப்படி வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு மிகைப்படுத்துதல் அதிகமாக இருக்கிறது. இதை பார்க்கும் ஒரு சிறு குழந்தை, அதாவது முதிர்ச்சி மனதளவில் முதிர்ச்சி அடையாத ஒரு பெண்ணோ ஆணோ என்ன தோணும், இதெல்லாம் சரின்னு தானே தோணும். விரட்டி லவ் பண்ணுறது, விரட்டி என்னென்னமோ செய்கிறது. அமெரிக்காவில் படிக்கிறவன்லாம் அம்மாஞ்சியாக இருப்பான். ஆனால் இங்கே இருக்கிற அம்மஞ்சிக்கரையில் இருக்கிறவன் தான் வந்து நல்லவன். அவன் படிக்காட்டி கூட அவன் தான் நல்லவனாக இருப்பான். ரவுடியாக இருக்கலாம், என்ன விதமான கெட்ட பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கெட்ட பழக்கம் இருந்தாலும் தண்ணி அடிக்கிறவன், தருதலியாக சுற்றுறவன், நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் அவங்கள தான் ஹீரோவாக காமிக்கிறாங்க. ஒரு படித்தவனையோ ஒரு பெரிய அறிவாளியையோ இல்லை ஒரு பெரிய ஒரு கொடை வள்ளலையோ இல்லை அந்த மாதிரி ஆட்களை வந்து இங்கே யாருமே ஹீரோவாக காமிக்க, ஒரு ஹீரோயிசம் ஹீரோயின் அப்படிங்கிறதே மாறி போயிடுச்சுங்க. கான்செப்டே மாறி போயிடுச்சு. ஹீரோயின் எந்த தவறையும் செய்யலாம், அரைகுறை ஆடையில் சுத்தலாம், தண்ணி அடிக்கலாம், சிகரெட் புகைக்கலாம், எல்லா விதமான தவறுகளையும் செய்யலாம். ஆனால் அவள் ஹீரோயினாக இருப்பாள். அப்போ அதை பார்க்கும் பெண்கள் அதை பார்த்து தான் கற்றுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு நடக்கும் சமூக பிரச்சனைகளுக்கு, இந்த மாதிரி குற்றங்களுக்கு அடிப்படை காரணம் என்பதை பார்த்தால் நம் சமூக கட்டமைப்பு சிதைந்து போய் கொண்டிருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு குற்றவாளிகள் யார், அதற்கு காரணமானவர்கள் சினிமா, மீடியா, டிவியும் தான். டிவி பெரிய காரணம், சீரியல்ஸ் எல்லாம் அந்த காரணம். அப்புறம் இந்த பிக் பாஸ் மாதிரியான ஷோக்கள். அதற்கப்புறம் கட்சியில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட், திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள், அதற்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிற அமைப்புகள், அதற்கப்புறம் வந்து மதமாற்றும் கும்பல்கள், அவங்களையும் நான் கட்டாயம் இதில் சொல்லியே ஆவேன் நான். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடாகத்தான் இந்த குற்றங்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். நடப்பு சம்பவம் குறித்து பல தகவல்களை பெறுந்தமைக்கு மிக்க நன்றி மேடம். நன்றி.